ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது போல் வீடியோஸ் நிறைய பார்க்கணுன்னா எல்லோரும் மறக்காமல் தமிழத்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு கிராஸ்கட்டில் மீதமான ஒயர் வச்சு எப்படி கூட போடணுன்றதான் நான் சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி மாடலில் இங்கே பாருங்கள், இது ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதுக்கு நாம் இந்த கிராஸ்கட் கூடைக்கு நான் 3 கலர் எடுத்திருக்கேங்க. எப்பவுமே நம்ம எது போடுறோமோ ஒரு கலர் மட்டும் மெயின் கலர்னால் அதில் மட்டும் எக்ஸஸாக ஒயர் வச்சுருக்கணும். இதுலேயும் நான் அதே மாதிரி தான். இந்த மாம்பழ கலரில் நமக்கு ஒரு கட்டுக்கும் கொஞ்சம் கூட தேவைப்படும். இதெல்லாம் உங்களுக்கு ப்ளூ கலர் அப்புறம் க்ரீன் கலரில் கொஞ்சமாக தான் தேவைப்படும். எவ்வளோ மெஷர்மெண்ட்டு எவ்வளோ கட்டு தேவைன்றதெல்லாம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கூடைய பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். வாங்க இப்போ எப்படி கூட போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு நான் 3 கலர் எடுத்திருக்கேங்க. மாம்பழ கலர், இந்த டார்க் ப்ளூ, அப்புறம் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இது இந்த மாம்பழ கலரில் 28 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ப்ளூவில் 16 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த டார்க் க்ரீனில் 12 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 8.25 அடியில். நாம் எப்போவும் எப்படி கிராஸ் கட்டுக்கு போடுவோமோ அதே மாதிரி தான் எல்லா ஒயர்லேருந்தும் 2 ஒயராக எடுத்து இப்படி நான் நாட் போட்டிருக்கேன். எனக்கு இந்த 28 ஒயரில் 14 நாட்டு கிடச்சிருக்கு. இந்த 16 ஒயர் கட் பண்ணதில் 8 நாட்டு கிடச்சிருக்கு. இந்த 12 ஒயர் க்ரீனில் கட் பண்ணதில் எனக்கு பாருங்கள் 2 4 6 நாட்டு கிடச்சிருக்கு. இது மொத்த டோட்டலாக ஒயர் கட்டிங் 56 ஒயர் கட் பண்ணிக்கணுங்க. இது 3 கலர்லேயும் சேர்த்து 56 ஒயர் கட் பண்ணிக்கணும். வாங்க இப்போ எப்படி போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்போவும் நாம் கிராஸ் கட் போடும்போது இந்த மாதிரி 2 ஒயராக எடுத்து நார்மல் நாட் போடுவோம். அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம ஒயர் சரி பண்ணிக்கணும். எல்லா ஒயரும் கரெக்டாக வருதான்னு நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒயர் ஷார்ட்டேஜ் வராது. எப்போவுமே கிராஸ் கட் போடும்போது ஒயர் நமக்கு ஏற்ற தாழ்த்தமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நாட் போடும்போது ரொம்ப கவனமாக போடணும். நான் ஏற்கனவே எப்படி கிராஸ்கட் பேஸ் போடுறதுன்றது வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. அதில் நான் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். திரும்பவும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கணும். இந்த 2 நாட்டையும் எடுத்து இங்கே பாருங்கள், இந்த சைடு போகிறது இந்த சைடு போகிறது இப்படி நம்ம இப்படி ஒரு சமதளமான ஒரு இடத்துல இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் ஆகும். இந்த மாதிரி கிராஸ் ஆகிறது இந்த பாருங்க, இதுவும் இன்ட்டு ஆகுது. இந்த சைடு நமக்கு இன்ட்டு ஆகலை. இந்த மாதிரி கிராஸ் ஆகிறத எடுத்து நாம் ஒரு நார்மல் நாட் போடணும். நாட்டு நல்லா டைட்டாக போடணும். இப்போ புதுசாக போடுற நாட்டையும் சரி, ஏற்கனவே இருக்கிற நாட்டையும் நம்ம நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ நான் கீழேயும் எடுத்து ஒரு நார்மல் நாட் போடுறேன் பாருங்கள். இதான் நாம் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண நாட்டு. இப்போது அதை எடுத்து நாம் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். இதுதான் நம்ம அடையாளம். நம்ம பேஸ் போட்டு கவுண்ட் பண்ணும்போது நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 2 தான் நம்ம சேர்த்து போட்டது. பாருங்கள், இப்போது இந்த மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளூ கலர் தான் ஜாயின் பண்ண போகிறேன். அதையும் பாருங்கள், இந்த மாதிரி வைக்கணும். இந்த இடத்துல வைக்கக்கூடாது. இதான் நம்ம ஃபஸ்ட்டு போட்டு ஜாயின் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த 2 நாட்டு. அதே தான் நம்ம கணக்கு வச்சுட்டு நம்ம எல்லா ஒயருமே ஜாயின் பண்ணும். இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த மாதிரி வைக்கிறேன். இங்கேயும் இங்கேயும் கிராஸ் ஆகுது.
இது ரெண்டுத்தையும் போட்டோன்னா நமக்கு மிக்சட் நாட் வந்திருக்கும். இப்போது உடனே நம்ம இப்படி திருப்பி ஒரு நாட் எப்போவுமே போட்டுடணும். பாருங்க, திரும்பி எடுத்து ஒன்று போட்டதில் மறுபடியும் நமக்கு மிக்சட் நாட்டு தான் கிடைக்கும். இப்போ திரும்பவும் நான் ப்ளூ கலர் தான் எடுக்கிறேன். நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூவும் இங்கே பாருங்கள், இப்படி வைக்கும் போது க்ராஸ் ஆகுது. கேப் இல்லாமல் போடணும். திரும்பவும் திருப்பி கீழ்ப்பக்கமும் ஒரு நார்மல் நாட் போட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ அடுத்தது ஒரு மாம்பழ கலர் தான் எடுக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு மிக்சட் நாட் தான் வரும். திருப்பி ஒரு நார்மல் நாட் போட்டுக்கிறேன். இப்போது மறுபடியும் மாம்பழ கலர் தான் வைக்கிறேன். இப்போ இதையும் நல்லா டைட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த க்ரீன் கலரை ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்ததும் ஒரு க்ரீன் தான். இதுக்கப்புறமா நான் இந்த மாம்பழ கலர் வைக்கிறேன்.
அடுத்ததும் சேம் கலர் தான் வைக்கிறேன். இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போடணும். நான் உங்களுக்கு பேஸ் இது ஃபுல்லாக நான் இந்த நாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் எல்லா நாட்டையும் ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே நம்ம வந்து மாம்பழ கலரில் ஆரம்பித்தோம், ஆனால் இப்போ நம்ம வந்து ப்ளூ கலரில் முடிக்கிறோம். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் வரும். இப்போது இந்த சைட்லேயும் நான் வந்து அளவுக்கு இப்படி நாட் போட்டுக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம பேஸ் போடணும். நான் பேஸ் போட்டுட்டு எந்த அளவு போடணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். நான் எத்தனை லைன் போட்டிருக்கேன்றதை சொல்கிறேன். இதான் நாம் போட்ட ஃபஸ்ட்டு நாட்டு. இதை பாருங்கள், நான் வந்து நாட் போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து அதை ரிலீஸ் பண்ணிடுறேன். இதான் நம்ம முதல் நாட்டு. இதிலேருந்து தான் நம்ம இந்த சைடோ கணக்கு வச்சுக்கணும், இந்த சைடோ கணக்கு வச்சுக்கணும். இப்போ இதுலேருந்து சொல்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 நான் 9 லைன்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இந்த 2 சைடு 4 சைடு இப்படி தான் வரும். இப்போ எப்படி கார்னர் திருப்பணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நாட்டெல்லாம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கடைசி 2 லைன் வச்சு தான் போட போகிறோம். அதாவது இது 9, இது 8, இதை வச்சு தான் நாம் கார்னர் திருப்ப போகிறோம். பார்த்துக்கோங்க, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நாட் போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ட்ரையாங்கிள் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த பக்கமும். இப்போது இந்த சைடும் போட்டாச்சு. இப்போது இந்த 2 சைட்லேயும் நம்ம போடணும். இதை பாருங்கள், இந்த கடைசி 2 ஒயர் தான். இதுதான் கடைசி கார்னர். ஒயர்லாம் லூஸ் ஆகிடும், நீங்கள் நல்லா டைட் பண்ணி போடணும். இப்போ பாருங்கள், இந்த 4 பக்கமும் சில பேருக்கு டவுட் வரலாம், இதுவும் கார்னராக நம்ம எடுத்துக்கணுமான்ட்டு. கிடையாது. நம்ம எந்த மாடல் கூட போட்டனாலும், நம்ம நார்மல் நாட் கூட போட்டாலும் சரி, கிராஸ் கட் போட்டாலும் நமக்கு 4 கார்னர் தான். இது வந்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி சைடாக போயிடுச்சு பாருங்கள், இந்த சைடு. இது அப்படியே மேலே ஏறி இப்படி திரும்பி வந்துடும். இந்த 2 பக்கமே பாருங்கள். இப்போ பாருங்கள், கூடையை திருப்பினதுக்கப்புறம், கார்னர் திருப்பினதுக்கப்புறம் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நமக்கு இந்த சைடு அப்படியே வரும். இந்த ஸ்ட்ரெயிட் லைனு இந்த இது வரும். இனிமேட்டு இப்படி கிராஸ் ஆகிறதெல்லாம் நாம் எடுத்து இப்போ வந்து இந்த மாதிரி இன்ட்டுவாக கிராஸ் ஆகிட்டே வருது பாருங்கள். இதை வச்சு நம்ம அப்படியே சுற்றி போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். இது கிராஸ் கட் கூட, இதுக்கு ரன்னிங் ஒயர்லாம் தேவைப்படாது. நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க, இனிமேல் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போடணுமா என்னன்ட்டு. கிராஸ் கட் கூடனா நமக்கு ரன்னிங் ஒயர் தேவையே இல்லை. நம்ம நார்மல் ரன்னிங் ஒயர் வச்சு கூட போட்டோம்னா தான் நமக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படும். இது வந்து கிராஸாக வருது பாருங்கள். இந்த மாதிரி வரதை வச்சு நம்ம அப்படியே போட்டுகிட்டே போகணும். ஏற்கனவே நம்ம வந்து இதுக்கு ஒயர் வந்து கட் பண்ணிட்டோம்.
அதனால இப்போ திருப்பி இதை வந்து அட்டாச் பண்ணுறதுலாம் முடியாது. இதில் என்ன வருதோ நம்ம அப்படியே தான் போட்டுக்கிட்டே போகணும். இப்போ நான் உங்களுக்கு இது ஒரு லைன் போட்டு காட்டுறேன். சும்மா ஒரு 2-3 நாட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இது ரெண்டும் கிராஸ் ஆகுது. எது எது இன்ட்டுவாக கிராஸ் ஆகுதோ அதெல்லாம் எடுத்து நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே போக வேண்டியது தான். நமக்கு எந்த சைடில் ஒயர் ஷார்ட் ஆகுதோ அப்போ நம்ம கூடையை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன தான் நீங்கள் மெஷர்மெண்ட்டை இது பண்ணி போட்டிங்கனாலும் கரெக்டாக போட்டிங்கனாலும் இது கிராஸ் கட் கூடன்றதுனால நமக்கு ஒயர் கொஞ்சம் வேஸ்டேஜ் வரும். நம்ம இதை இப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். நமக்கு ஒயர் ஷார்ட் ஆகும்போது நம்ம கூடையை ஸ்டாப் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கூடையை போட்டு நான் முடிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பார்டர் வரும் பாருங்கள். வந்து இப்படி பெருசாக டைமண்ட் வந்து அதுக்குள்ளே ஒரு டைமண்ட் வந்து அதுக்கப்புறமா இந்த 2x2 மாடல் வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேட்டர்னில் தான் வரும். நமக்கு டபுள் பார்டர் வரும். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறமா இங்கே ஒரு டைமண்ட் வந்து இந்த இது வரும். இதுக்கு நான் ஃப்ளாட்டாக தான் மடித்து விட்டுருக்கேன். இது நல்ல மார்க்கெட் சைஸ் கூட அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். லஞ்ச் கூடையாகவும் இல்லை, மார்க்கெட் சைஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த கூடை இருக்குது. நமக்கு அழகான டிசைனும் வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு கைப்பிடி நான் தனியாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.